சினிமா நடிகர்களே சக்தி வாய்ந்த தலைவர்கள் என்று ஒரு மாய பிம்பத்தில் விழுந்து கொண்டிருக்கும் நம் தலைமுறைகள், குறிப்பாக சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைமுறைகளில் பெரும்பாலானோர் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் தான் உள்ளது. குறிப்பாக அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், இளம்பெண்கள் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தான் தோன்றித்தனமாக வெளிப்படுவதை நாம் காண முடியும். அதிலும் எனக்கு தேர்வை விட நான் விஜய் தான் எனக்கு முக்கியம், படிப்பை விட நான் விஜயை தான் பார்க்க வந்துள்ளேன் என்று கூறுவதை நாம் கேட்க முடிகிறது. குழந்தையை விட எனக்கு அவரை நான் நேராக பார்க்கணும், அதுக்காக தான் நான் குழந்தை என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற அந்த பெற்ற குழந்தையை கூட ஒரு பொருட்டு இல்லாமல் அவர்கள் பேசுவதை நாம் காண முடியும். மேலும் எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, அவர்களை விஜய்க்கு நான் ஓட்டு போட சொல்வேன், அவங்க போடலைன்னா சோத்தில் விஷத்தை வச்சு கொன்றுவேன் என்கிற ஒரு கருத்தை ஒரு இளம்பெண் பேசுவதை நாம் கேட்க முடிந்தது. கை குழந்தைகளை கூட அவர்கள் ஒரு பொறுப்புடன் பார்க்க வேண்டும் என்கிற உணர்த்துதல் இல்லாமல், குழந்தை இல்லாமல் எவ்வளவோ பெற்றோர்கள், எவ்வளவோ தாய்மார்கள் குழந்தை இயக்கத்துடன் இருக்கும் அந்த சூழ்நிலையில் நீண்ட காலத்திற்கு பிறகு கரு உருவாகியிருக்கிறது, 1 மாதம் தான் இருக்கிறது. அப்படி இருந்த அந்த சூழலில் கூட அவரை பார்க்க வேண்டும் என்கிற விதத்தில் அவர் காரு ஓடி வேகமாக ஓடிய ஒரு பெண்ணையும் நான் காண முடிந்திருது. இது போன்ற மோசமான அவர்களுடைய வெளிப்பாடுகளெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தலைமுறைகள் எந்த அளவுக்கு மாய வலையில் விழுந்து சுய தன்மையை இழந்து சீரழிந்திருக்கிறார்கள் என்பதான் நாம் காண முடிகிறது. ஆகவே தலைமுறைகளே, உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் சரியான வழியில் திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பேரப்பிள்ளைகள் அதால நரகத்தில் விழுவதற்கு நீங்களே வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.